கோழி குஞ்சுகளுக்கு இலவசமாக கிடைச்ச உணவு. கொஞ்சம் கூச்சம் பார்க்காம வேலை செஞ்சால் இலவசமாகவே நிறைய உணவு கிடைக்குது. ரொம்ப விரும்பியும் சாப்பிடுது. பாருங்கள், கோழி குஞ்சு அந்த லைனை விட்டு ட்ரெயில் இற வச்ச மாதிரி அதிலே நின்று சாப்பிட்டுட்ருக்கு. இன்னும் இந்த சண்டை ஓயலை. இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் ஓயமோ தெரியல. வாழைத்தண்டு ஒரு கல்யாண வீட்டு முன்னாடி இருந்து வண்டியில் அருவாக இருந்து அந்தால வெட்டி துண்டாக்கி தூக்கிட்டு வந்தேன். நல்லா விரும்பி சாப்பிடுது. சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்குது. நின்று இடத்துல நின்று சாப்பிட்டுட்டே இருக்குது. ஹெல்த்தியும் கூட கோழி குஞ்சுகளுக்கு. நல்லா நீர் சத்தும் கிடைக்கும். கோழி மட்டும் இல்லாமல் வாத்து, வான்கோழி எல்லாமே அதை விரும்பி சாப்பிடுது. நல்லா சாப்பிட்டு முடித்தோடனே தண்டை தூக்கி தூர போட்டால் போதும். இலவசமாகவே ஒரு சிறப்பான உணவு கிடைக்குது. நூல் நூலாக எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்குது. ரெண்டாவது இந்த கொத்திக்கிற பிரச்சனையும் தீரும். ஏன்னா இதை உரிக்கிறதுக்கே இதோ போராடி கொத்திக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நூல் நூலாக கொத்தி எடுத்துக்கிட்டே இருக்கணும். 10-20 தடவை கொத்தின பிறகு தான் ஒரு நூல் உறிஞ்சி வரும். சின்ன குஞ்சுனால. பெரிய கோழின்னா ஒரே கொத்திலே உருவி எடுத்துரும். நான் எடுத்துகிட்டு வருது பாருங்க. ஒழுங்கலை வேஸ்ட் பண்ணிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு உரிச்சிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு மற்றவர்கள் சாப்பிட்டுட்ருக்கு. அதனால் நான் இப்போ இன்னும் 2 நாளைக்கு இதே விடிய கிடந்து கொத்திகிட்டே இருக்கும். அதுக்கு அதிலே டைம் பாஸ் ஆகிரும். இந்த மாதிரி சின்ன சின்ன இலவச உணவுகள் கிடைச்சாலும் கொண்டு வந்து போடுங்க. காய்கறி வேஸ்ட்டு, பழம் வேஸ்ட்டு இதெல்லாம் கொண்டு வந்து போட்டால் நல்லா உணவு எடுக்கும். மேக்ஸிமம் கோழி குஞ்சுகள் இங்கே தான் இருக்குது. நம்ம ஃபீடு வச்சுருக்க ட்ரைக்கு கொஞ்சம் தான் போயிருக்கு. அங்கே கொஞ்சம் நிற்குது. அங்கே நெல்லும் அரிசியும் போட்டிருக்கு. அங்கே கொஞ்சம் நிற்குது. மற்றபடி அதிகமாக அங்கே தான் இருக்குது. பெரிய கோழிகளுமே அப்பப்போ வந்து கொத்தி பார்த்துட்டு தான் இருக்குது.